ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா வடை தான் பண்ண போகிறோம். இது நம்ம தோட்டத்தில் கிடச்ச இந்த வெண்டைக்காயை நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பில் தான் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் மசாலா வடை பண்ண போகிறோம். அப்புறம் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த நம்ம அரிஞ்சு வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். அப்போ தான் வடைக்கு டேஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் செரிமான பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். நம்ம பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வேணால் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாணலில் எண்ணெய் வச்சு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து சின்னதாக வடை மாதிரி தட்டி நம்ம போட்டுக்கலாம். கலர் மாறும்போது நம்ம லைட்டாக இது மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு வடக்குத்துற கம்பி வச்சு இப்படி திரட்டி விட்டுக்கலாம். குழந்தைங்கக்கிட்ட அப்படியே வடை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி வெண்டைக்காயில் போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கே தெரியாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வடையோட டேஸ்ட்டு தான் தெரியும். உள்ளே இருக்கிற அந்த பருப்போட டேஸ்ட் தான் தெரியும். உள்ளே இருக்கிற அந்த வெண்டைக்காயோட டேஸ்ட் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் அவங்க சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பருப்பும் கூட ஒரு ப்ரோட்டீன் சத்து தான். அதனால் குழந்தைங்களுக்கு லீவில் அது இதுன்னு கடையில் வாங்கி தராமல் இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வித்தியாசமாக இருக்குன்னு அவங்களும் சாப்பிடுவாங்க. எப்பவும் போல் ஒரே மாதிரியாக மசாலா வடை செய்யாமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி வித்தியாசமான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, பிடிச்சிருக்கா?